தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். and இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா May 1st வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ ஆல்ரெடி நமக்கு டேட் சொல்லிட்டாங்க. இனி அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. ஏன்னா ஸோ கங்குவாக்கு அப்புறம் சூர்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குமா, இட் வில் பி கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சில கிளிம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ராமிசிங்காக சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு மூவியாக அண்ட் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் இஸ் கெரியராக இருக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். பார்க்குறப்போ செம்மையாக இருக்குங்க. அண்ட் வாங்க டிலே பண்ணாமல் சாங் பார்க்கலாம். அந்த ரெட்ரோ மியூசிக் கெட்ட பாரு செம. கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். கால் போகாதடி நீ விட்டாலுமே நான் உன்னோட தான் தீ சுட்டாலுமே உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு ஆண் பறவை என்ன பாரடி. சோகமா இருக்குமோ? துப்பாக்கி மேல ஒரு பட்டர்ஃப்ளை. பாவமடிய நெஞ்சு சின்ன எறும்பாச்சு, கால வச்சு என் காலம் மேல ஏறி போச்சு. நாளா இங்க நீதான் மொத்தம் பாரடி, காதல் வேற ஏது நீ நான் மட்டும் தானடி. வண்டா கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி. கூடு நீயும் நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அல்லாடுறேன். இருட்டுக்காடு ரெண்டே பேர் இடையே கோடு, நினப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு. நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே நித்தமும் நேர போராச்சே, முகம் பார்க்கும் நாளாச்சே வாழவே ஆசையாச்சே. வண்டார் கொடி என் வண்ண கிளி உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி. என் அன்பான கூடு நீயும் மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி அழகிய நெஞ்சு அல்லாடுதே அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன்.
வாவ் செம்மையா இருக்கு. வாவ், நைஸ் நைஸ். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாங். யா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா அது செம்மையா காமிப்பாரு. லவ்ங்கிறது இந்த ரொமான்டிக் நினைக்க வேணாம். ரொமான்டிக் அஃப்கோர்ஸ் சீரியஸாக சூப்பராக பண்ணுவார். பட் இருந்தாலுமே அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக காமிப்பார், சூப்பராக டெலிவர் பண்ணுவார். அது எப்படியும் நமக்கே வந்துடும், நம்மளே உண்மையிலேயே அப்படி ஒரு ஃபீலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த காமிச்சிருவாரு. ஸோ சீரியஸாக இந்த சாங் பார்க்குறப்போ எனக்கு தெரியுது பூஜா அவங்க ஜெயிலில் இருக்காரு, ஸோ அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது, பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவங்கள நினச்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஃபுல்லாகவே வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் உள்ளே போனதுக்கப்புறம் மேபி நான் அந்த கிளிம்ஸ்ல பார்த்த மாதிரி நான் இனிமேல் எந்த ரவுடிஸும் எதுவும் பண்ண மாட்டேன், அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இல்ல அதுக்கப்புறம் தான் போறாரான்னு தெரியல. ஆனா சாங் லிரிக்ஸ் ஆகட்டும், சந்தோஷ் நாராயணனோட சிங்கிங் ஆகட்டும் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட அந்த பீட்ஸ் டான்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல எனக்கு வந்து அந்த அஞ்சல ஃபீல் இரவா பகலா சாங் இதுல எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இது இருந்துச்சு. ஸோ சூர்யா வந்து எனக்கு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் இந்த பாட்டோட விஷுவல்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம சூர்யா வந்து அந்த இப்போ சந்தியா சொன்ன மாதிரி அஞ்சல சாங்கு அந்த சாங்லலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்க ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு டானா இருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டடா ஒரு ஸ்டிஃபா ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஏன்னா சாங் பீட் அப்படி ஒரு மாதிரி கானா பாட்டு அந்த மாதிரி இருந்தாலும் என்னன்னா அந்த ஒரு பாடி ஒரு ஸ்டிஃப்னஸ் சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்சர் மாதிரி ஒரு யங்ஸ்டர் மாதிரி காமிக்காம அது ஒரு நார்மலான ஒரு பர்சன் எப்படி ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கோரியோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கோரியோவும் இருந்திருக்கு. அவர் எப்படி ஆடினாலுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் 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 ரொம்ப 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 அப்படின்னா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு சூர்யா இப்படி டான்ஸ் நம்பரா பாக்குறது, அவரோட எமோஷன்ஸா பாக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே டான்ஸ்னா இனி நிறைய வர வேண்டியது இருக்கு சூர்யா கிட்ட இருந்து. அப்படி சொல்லல, நான் வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸா கன்வே பண்ணி அந்த லைட் மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. ஸோ நம்ம கங்குவால நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணோன்றதை விட ஓகே மிஸ் பண்ணமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா வந்து இனி வர மூவிஸ்லாம் சூர்யா கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் இந்த சாங் சீரியஸா டாப் நாச் வேற லெவல்ல இருந்துச்சு. செமையான ஒரு ஃபீல் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே கொண்டு போனாங்க. அந்த இடையில வந்து அந்த சரணம் வந்து கொஞ்சம் ஹை பிட்ச்ல போனதுல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கேட்டோன்னே ஒரு அடிக்ஷன் ஆகிற மாதிரி தான் இந்த சாங் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த சாங் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விவேக் சீரியஸாக சூப்பராக எழுதியிருக்காரு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸாக இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. அது வந்து அவரும் தெளிவாக நமக்கு சந்தோஷ் நாராயணன் பாடினதுனால ரொம்ப நல்லா தெளிவாக உச்சரிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராகவும் சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காரு. அண்ட் வி டோட்டலி லவ் த சாங். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாங் கேட்டனா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எஸ், அண்ட் ரெட்ரோ மூவியோட அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ், சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். Yeah, so that's it and thank you so much. Bye bye.